ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி கடாய்க்கு பதில் நான் வந்து ஒரு குட்டி குக்கர் மாதிரி வச்சுருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ஹெவி பாட்டம் தான். நமக்கு வந்து பொருள் தீயக்கூடாது, அதுதான் நமக்கு மெயினாக இருக்கணும். ஸோ எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சுட்டுருச்சு. கொஞ்சம் சோம்பும் ரெண்டு அனாசி இதழ் போட்டுடலாம். சோம்பு வெடித்ததும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா ஸ்டர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வந்து நான் என்னுடைய ஓன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் போட போகிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக போதும். நல்ல வாசனை வரும் இது போட்டால். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அப்படி போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல வாசனை வருது பாருங்கள். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுடலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டதுமே நம்ம எப்போவுமே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா அது மசிஞ்சு வரும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் அப்படி வச்சுருந்தேன்னா, நம்ம நல்லா மசிஞ்சாதான் அது வந்து நமக்கு நல்லா வந்து நமக்கு மசாலா கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பீட்ரூட் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன்றதுனால நான் ஒரு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இது மாதிரி ஸ்டர் பண்ணிடுங்க. மிளகாத்தூள் நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. பீட்ரூட் போட்டுடலாம். பீட்ரூட்டு, இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாமே நல்லா இது மாதிரி தரோவாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இனி கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம போட்டுடணும். போதும், நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பீட்ரூட் வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் நம்ம இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு சிம்மில் கொஞ்சம் நல்லா வச்சு வேக வைக்கணும். இதை நல்லா வெந்துடணும் பீட்ரூட், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை வரும் நமக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா பீட்ரூட் நல்லா முங்குற அளவுக்கே நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். எக்ஸ்ட்ரா ஊற்றுறது ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன், சின்ன டம்ளரில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சும்மா தான் க்ளோஸ் பண்ணணும், ப்ரெஷர் வந்து வேண்டாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அகெயின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்படி வந்து அமுத்தி பாருங்கள்.
வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. பட் அப்படியே கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும், நல்லா மசாலா அப்சார்ப் ஆயிரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.